நான் எப்போவுமே கனவுல கூட சினிமா ஆள் ஆகணும்னு நினைச்சது கிடையாது, முயற்சி செஞ்சதும் கிடையாது. அதில் இசைக்கலைஞனாக வருவேன் அப்படின்னு நினைச்சதும் கிடையாது. நான் இன்ஜினியர் ஆகணுன்றதான் பெரிய ஆசை, பெரிய கனவு. அப்படி இருக்கும்போது கடவுள் எப்படியோ ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து ஒரு 42 வருஷமா இன்னும் பாடக்கூடிய ஒரு சக்தியும் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என் தாய் தந்தையாரோட கருணை. நான் எந்த குருக்கிட்டையும் போய் இசை பயிற்சி பண்ணது கிடையாது. அதனால எல்லாருமே என் குருக்கள் தான். நான் வித்தியை கத்துக்காத குருவே கிடையாது. ஒருத்தர் பாடும்போது அதுலேயும் ஏதாவது பெரிய விஷயம் இருக்கும், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து பேங்க்ல போட்டுக்கிட்டு ஒரு கஞ்சன் மாதிரி செலவு செஞ்சு ஆயிடுமோன்னு பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். பாடலாம், சில புகழ் கைத்தட்டுகள் வாங்கலாம், போலாம். ஆனா எனக்கு இருக்கிற சின்ன ஞானத்துல இத்தனை நாள் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பாடிட்டு இருக்கிறேன்னா எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கும். சில நேரத்துல நான் மற்றவங்க மாதிரி தொண்டைக்காக ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாடுறது, டெய்லி பாடிண்டே இருக்கேன். எங்கேயாவது ஒரு ரெக்கார்டிங்லேயே எங்கேயாவது பாடினே இருப்பேன். அதுதான் என் பயிற்சி. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, எனக்கு என்ன தெரியாதோ அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த தெரியாத இடத்துக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நடிக்க மாட்டேன், யதார்த்தமாக இருப்பேன்.